சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பரா இருக்குல? ஆமா சூப்பரா இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன். நான் தான் முதல்ல கோயிலை பார்த்து போலான்னு அம்மா கிட்ட சொன்னேன். நானும் தான் பார்த்தேன். அம்மா நீ சொன்னப்போ வேணான்னு சொன்னாங்க. அம்மா வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனா அகில அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி சரி சண்டை போடாம வாங்க உள்ள போலாம். வா. ஆதிசக்தியின் அருளாலே அம்பிகையின் கருணையாலே சகல சௌபாகியமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. வாங்கம்மா. யார் பேர் கர்ச்சனை? இல்ல சாமி கும்பிடதான் வந்தோம். சரிங்கம்மா. ஓம் மங்கையர் கண்ணியே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி, அருமறையின் வரம்பே போற்றி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியாமம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. ஆதிசக்தியின் கருணையாலே அம்பிகையின் அருளாலே சகல சௌபாகியமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. வளமோடும் நலமோடும் தீர்காயுளோடும் சகல சௌபாகியத்தோடும் மன அமைதியோடும் குடும்ப ஒற்றுமையோடும் நீடூடி வாழ்க வாழ்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிமா. பிரகாரத்தை சுத்தி வரும்போது ஒரு மரம் இருக்கும். இந்த கயிறை அந்த மரத்துல கட்டினீங்கன்னா நீங்களும் உங்க வீட்டுக்காரும் தீர்காயுசா இருப்பீங்க. தீர்க்க சுமங்கலியா இருப்பமா. இந்தாங்க. ஐயா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல. இவர் என்னோட ஃப்ரெண்டு. அப்படியாம்மா? நான் வீட்டுக்காரன்னு நினைச்சிட்டேன். இல்லங்கய்யா, இவர் என்னோட ஃப்ரெண்டு. என் புருஷன் செத்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. என்ன மன்னிச்சிடுமா. இந்த 2 குழந்தைங்களும் முத்து முத்தா இருக்கிறத பார்த்ததும் உங்களை புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. பரவாயில்லங்கய்யா, நாங்க கோயிலை சுத்தி கும்பிட்டு வரோம். சரிம்மா. போலாம். வா. என்னம்மா? அந்த பூசாரி என்னமா சொன்னாரு? ஒண்ணு சொல்லலையே. இல்ல சொன்னாரு. ஒண்ணு சொல்லலடா. அம்மா நீயும் அகிலப்பாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சிட்டாரு தானே? ஏண்டி வாயாடி, சும்மா வா. பயப்படாத பயப்படாத. அவர் ஏமா சிரிக்கிறாரு? தெரியலம்மா. தெரியாதா? தெரியும். தெரியும். புரியும். புரியும். போக போக புரியும். சிரிச்சா தெரியும். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆனா இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. ஆமா
நீ நினைச்சு பார்க்காதது எல்லாம் இனிமேதான் நடக்க போகுது. இனிமேதான் நடக்க போகுது. இனிமேதான் நடக்க போகுது. இனிமேதான் நடக்க போகுது. சுந்தரி, என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல, போலாம். சரி வாங்க போலாம், வாங்க. அப்பா பிரசாத் எங்கப்பா கொடுப்பாங்க? தெரியலையே. ஐயா, நீங்க பசங்களை கூப்பிட்டு உள்ள போய் வாங்கிக்கங்க. அப்படிங்களா? ஆ. வாங்க. என்ன இது? இந்த சாமியார் இப்படி சொல்றாரு? ஏன் இப்படி சொன்னாரு? இல்ல சும்மா சொல்லும் போது நம்ம குறுக்க போனோமா? அப்படின்னா மறுபடியும் ஏன் கண்ணுக்கு முன்னாடி வராரு? ஒண்ணுமே புரியலையே. இனிமேதான் ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை பத்தி சொல்லிருப்பாரு? என்ன ஆரம்பிக்க போகுது? இதை இப்ப எப்படி எடுத்துக்கிறது?